ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடேறினோடனே கடுகு போட்டுக்கலாம். நான் வந்து கடுகு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து இந்த சைஸில் கட் பண்ணால் தான் சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். நான் வந்து தக்காளி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து தக்காளி இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் இல்லாமல்னா குட்டி குட்டி இந்த சைஸில் கட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த சைஸில் கட் பண்ணுறது. இல்லை உங்களுக்கு இந்த சைஸ் வேண்டாம், நான் தக்காளி சாப்பிட மாட்டேன் அப்படின்னா நீங்கள் நீட்டை வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்றலாம். நல்லா இதை வந்து ரொம்ப நேரம் வதக்கணும். முடிஞ்ச வரைக்கும் மீடியம் ஸ்பீடில் வச்சு நல்லா நல்லா வதக்கி எடுத்துருங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கலாம். நல்லா இப்போ வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. என்கிட்ட வந்து கருவேப்பிலை இல்லை, அதனால் நைட் நேரத்தில் என்னால் கருவேப்பிலை போட முடியல. கடையில் போய் வாங்கிட்டு வந்தோம்னா நீங்கள் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து இது ஈஸியாக வீட்டில் நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சோண்டு மிளகா பொடி போட்டுக்கோங்க. நான் வந்து 2 ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன். அதனால் எங்களுக்கு இது போதும். இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆள் நிறையா இருக்காங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி நிறையா சேர்த்துக்காங்க. இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஏன்னா இந்த மஞ்சத்தூள் மசாலாவோட நல்லா போகணும். அதுக்காக கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுருங்க. இப்போ இது வதங்கினது போது இதுக்கு தேவையான நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 5 தக்காளி போட்டிருக்கேன். அதனால புளி தேவையில்லை நம்மளுக்கு. தக்காளியே புளி சுவை கொடுத்துரும் நம்மளுக்கு. அதனால் நம்மளுக்கு இதுக்கு புளி தேவை கிடையாது. இதுக்கு தக்காளி மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டால் போதும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் தான். இதை வந்து நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் 10 நிமிஷத்தில் இது பண்ண போகிறேன். இல்லை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல இது பண்ணிடலாம். ஏன்னா தண்ணி கம்மியாக தானே நம்ம ஊற்றிருக்கோம். நான் வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிருக்கேன். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்க போகிறேன். நல்லா தக்காளி இதெல்லாம் இன்னும் நல்லா குழஞ்சிரும். அதுக்காக நான் இப்போ அதை மூடி வச்சுக்க போகிறேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வச்சு பார்ப்போம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. எப்படி எண்ணெய் திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. நம்மளோட தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணுறப்ப மேலே வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். வாங்க.